எல்லோருக்கும் அன்பார்ந்த பொங்கல் வாழ்த்துக்கள். கடைசியாக பேசுவது நிறைய அட்வான்டேஜ் இருக்கிறது. ஏன்னா இருக்கிற பாயிண்ட்ஸ் எல்லாம் முடிஞ்சு விட்டது. ஸோ இதெல்லாம் சாம்பார் சாதம், ரசம் சாதம், தயிர் சாதம் கூட முடிஞ்சுடுத்து. வெறும் ஒரு ஊராக தான் பாக்கி. இந்த பட்டிமன்றத்தில் நகைச்சுவையும் இருக்க வேண்டும் என்று சொல்லியிருந்தார் பிரபு அவர்கள். 4 வார்த்தை பேசுவதற்கு உங்களுக்கு 4 நாள் அவகாசம் வேணுமா? உடனே பண்ணுகிறேன் என்றார். சரி என்றும். ஆனால் பேச்சு 7 நிமிஷத்தில் நிறுத்திவிட்டார். அதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். மோஸ்ட் ஆஃப் த வேல்யூஸ் will be covered. நம்ம பார்த்திருக்கோம். பட்டிமன்றம் என்றால் ஆனாவில் ஆரம்பித்து படபடவட என்று பேசுவது, அடுக்கு அடுக்கு என்று ஆனா அவனா ஈனா என்று பேசிக்கொண்டே போவார்கள். தட்டு 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 என்று கையை தட்டுவார்கள் தம்பிமார்கள். ஆனால் இங்கு தம்பிமார்களும் இல்லை, தங்கைமார்களும் இல்லை. இருப்பதோ முதியோர், படித்தவர், அறிவாளிகள், மிகவும் மிகுந்த அனுபவம் கொண்டவர்கள். இவர்கள் முன்னால் என்ன பேசுவேன் என்ற அச்சம் இருக்கிறது. அதே நேரத்தில் நீங்கள் கவலைப்படாதீர்கள், இவர்களெல்லாம் உலகம் சுற்றிய வாலிபர், நீங்கள் மட்டும் ஆங்கிலம் கலந்த தமிழில் பேசலாம் என்று சொன்னார். மிக்க நன்றி. இப்பொழுது சப்ஜெக்டை பார்த்தீர்கள் என்றால் இதில் என்ன அட்ராக்ஷன் என்றால் ஒரே வார்த்தை, இது நம்மளுக்கு சாபமா இல்லை வர்ணமா? என்னுடைய அபிப்பிராயம் கட்டாயம் வரணும் தான். ஏன்னா நான் ஒரு ஜாயிண்ட் ஃபேமிலியில் தான் வளர்ந்தேன். சிறு காலங்கள் தான் இருந்தேன். அப்படியும் அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது. ஃபேமிலி ஸ்டெபிலிட்டியாக இருந்தது, ஃபேமிலி வேல்யூஸ் இம்ப்ரூவ் ஆகுது, எமோஷனல் கண்டென்ட், ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட் எல்லாமே இம்ப்ரூவ் ஆகுது. இது எல்லாம் நல்லாவே கவர் பண்ணிட்டாங்க. பாரதியார் கோட் பண்ணிட்டாங்க, பாட்டு பாட்டாங்க, கல்யாணம் பண்ணி எல்லாருமே எங்கள் டீம் ஃபுல்லாகவே கவர் பண்ணியாச்சு. புதுசாக ஆட் பண்ணுறதுக்கு ஒன்றுமில்லை. ஒரே ஒரு சின்ன பாயிண்ட் நான் வேணால் மென்ஷன் பண்ணுறேன். ஏன்னா நம்ம நிறைய பேர் அந்த பக்கத்திலிருந்து பேசினார்கள். அவர்கள் என்னெல்லாம் கஷ்டம் வருது, சேலஞ்ச் வருது என்று சொன்னார்கள் தவிர வேற ஒன்றும் பெருமையாக ஒன்றுமே பேசவில்லை. அந்த கஷ்டங்கள் எல்லாம் போக விட்டு திரும்ப நம்ம ஜாயிண்ட் ஃபேமிலிக்கே போவோம் என்ற நம்பிக்கை. இப்பொழுதும் ஜாயிண்ட் ஃபேமிலி இருக்கிறது என்றால் நாட்டுப்புறத்தில் இருக்கிறது. அங்கிருந்து படிப்புக்காகவோ இல்லை வேலைக்காகவோ நகரத்துக்கு கூடி வருகிறார்கள். ஆனால் நகரத்தில் இருக்கிற மெஸ் நம்ம எல்லாருக்கும் தெரியும். டெல்லி ஆகட்டும் என்ன, பாம்பே ஆகட்டும் என்ன, பெங்களூர் ஆகட்டும் என்ன, சென்னையே ஆகட்டும் என்ன, அன்றைய கண்ணதாசன் எழுதினார், சீட்டுக்கணக்காக வீடு கட்டியிருக்காக, ஆனாலும் ஓட்டு மேல படுக்காக. இப்போ ஓட்டு கொடுக்கறதுக்கு கூட இடம் இல்லை. ஏன்னா இந்த ஓட்டெல்லாம் ரீடெவலப் ஆகி ஸ்கைஸ்கிரேப்பர் வந்துருக்கு. அது கூட இல்லை சென்னையில். பேசாம திரும்ப வில்லேஜுக்கே போய் வில்லேஜில் வில்லா கட்டலாமே சொல்றாங்க தவிர அடுத்த நானா பேசி இங்க 10 பேர் வரப்போகிறது என்று பெருமையாக பேசினார்கள். நானி அடுத்தது கிராமத்திற்கு போய் வில்லா கட்ட வேண்டியிருக்கும். வில்லாஸ் ஆர் நாட் ஏஜ், தி வில்லாஸ் வில் கம் அகைன். நம் நாட்டில் அதிகத்தரமாக ஏதேனும் மாற்றல் வந்தால் நம்ம மாற்றம் ஒவ்வொரு மாற்றமும் மேற்கு நாட்டிலிருந்து வந்தால் தான் பார்க்கிறோம். இப்பொழுது மேற்கு நாட்டில் அமெரிக்கா, இங்கிலாந்து எல்லா இடத்திலும் இன்ஃப்ளேஷன் வானத்தை தொட்டு விட்டது. இந்தியா ஒன்றிருந்தால் இன்னும் இன்ஃப்ளேஷன் அவ்வளவு தூரத்துக்கு போகவில்லை. நம்ம கொண்டிருக்கிறோம். மெல்லமெல்ல எனக்கு நம்பிக்கை இருக்கிறது. இந்த ஜெனரேஷன் இல்லை என்றாலும் அடுத்த ஜெனரேஷனில் கட்டாயம் இந்த ட்ரெண்டும் முள்ள வரும். எல்லாரும் ஒன்றையாக இருந்தால் செலவு குறைச்சல், ஆறுகள் குறைச்சல், பொல்யூஷன் குறைச்சல், இப்போ சிட்டியில் இருக்கிற ப்ராப்ளம் எல்லாமே தீர்ந்து விடும். மோஸ்ட்லி villages are better. It is better to stay in a 2-tier, 3-tier city than the metros. அப்படி என்ற ஒரு அபிப்பிராயம் எவ்வளவு தூரம் வரும் என்பதை நன்றி.
ஜாயிண்ட் ஃபேமிலியில் என்னென்ன ப்ராப்ளம்ஸ் இருக்குங்கிறத மெஜாரிட்டி அவங்க குரூப்பில் எல்லாம் நிறைய பேர் பேசியிருக்காங்க. பாயிண்ட்ஸ் எல்லாம் அவங்க சொல்லியாச்சு. இருந்தாலும் இவர் கருத்தை கொஞ்சம் அதை இப்போ இருக்கிற சுச்சுவேஷனில் நம்ம எப்படி ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி விரிவாக பேசினாங்க. ஸோ இப்போ கடைசியாக பானுமதி மேடம் கூட்டு குடும்பம் சாபமே அப்படின்னு பேசுறதுக்கு வந்துருக்காங்க. ஹலோ, இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்த திரு சத்யபிரபு அவர்களுக்கும் தலைவர் அவர்களுக்கும் பல திறமைகள் வாய்ந்த ஒரு பெரிய தலைவரையும் ஏற்பாடு செய்து என் அணியிலும் எதிரணியிலும் இருக்கும் சகோதர சகோதரிகளுக்கும் உங்கள் அனைவருக்கும் முதற்கண் மனமார்ந்த வணக்கத்தையும் உங்கள் வாழ்த்துக்களையும் சொல்லி, இந்த கூட்டு குடும்பத்துல நொந்து நூலாகி வெந்து வெடிச்சு மனம் நொந்து என் நரம்புகள்லாம் கலந்து வண்டியை பிடிச்சிட்டு தெரியறவ நான் எப்படி வரணும்னு பேச முடியும்? இப்போ ஆரோட ஒரு அழகான சின்னஞ்சேரி கிராமத்துலதான் நான் பிறந்து வளர்ந்தேன். எனக்கு எதுவுமே தெரியாது. பொண்டாக வந்தா கல்யாணம், அழகா இருந்தார், அறிவோட இருந்தார், அன்போட இருந்தார். ஆனா அனுபவிக்க முடியும்னு நினைச்சா அதுதான் நடுவில் பேசாம இருந்தா நன்றாக இருக்கும் என்று வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். ஏன்னா தொடர்பு விட்டு போயிடக்கூடாது. இந்த நான் ரொம்ப வாழ்க்கை பூரா சந்தோஷமா தலை கொடுத்து அனுபவிச்சிருக்கோம். அமர்ந்து கூட்டு குடும்பம் தான் என்கிட்ட புக்க அடிக்கடி சொல்லுவோம், நீ எவ்வளவு பெரிய தைரியசாலி, எப்படி எல்லாத்துக்கும் பணிஞ்சு போனேன். எல்லாம் உங்களுக்காக தாண்டி. என் ஹஸ்பண்டே கடைசியில் கேட்டேன், அவ என்ன உனக்கு கோவில கட்டி கூப்பிட போறான், இதுக்காகவா இவ்வளவு பொறுத்துட்டு இருந்தேன். முதல்ல அவர்கிட்ட நான் சொல்லல. எங்க மாமியார் சொன்னா நீயும் பாட்டு படினா, ஆஹா எவ்வளவு நல்ல மனுஷன்ட்டும் சரின்னு எனக்கும் பாட்டு பிடிக்கும். என்ன தெரியுமா, நம்ம எம்பிக்களை விட அதிகமா திட்டம் திட்டிருக்கா. 6 மணில இருந்து 7 மணி வரைக்கும் 4 நாளைக்கு கிளாஸ். என் கணவர் அலுவலகத்துல இருந்து திரும்புற நேரம் 6 மணி. வெளியில போறத தனக்கு 7 மணிக்கு மேல எங்கேயும் போக முடியாது. அப்படி ஒரு திட்டம். என்னுடைய சகோதரி லீவுக்கு வந்திருந்தா, அப்போ எங்கேயுமே கூட்டிட்டு போலையான்னு சொல்லி என் கணவர் அங்க பொருட்காட்சி இருந்தது, அதுக்கு கூட்டிட்டு போறேன். கிளம்ப சொன்னா. கிளம்பினோட என் சகோதரி இங்கதான் இருக்கா. எங்க மாமியார் என் கணவரோட கையை பிடிச்சிட்டு பேசுற அது மாதிரி நடிகர் திலகம் சாவித்திரியில எந்த மூளை அப்படி ஒரு நடிப்பு. அப்புறம் என் கணவர் இன்னொரு நாள் போலான்னு சொன்ன உடனே நாங்க ட்ரெஸ்ஸை மாத்தின்னு வந்தோடனே கம்ப்ளீட்லி, ஏன்னா வீட்டுல நல்ல டிஃபன் பூரி உருளைக்கிழங்கு பண்ணிருக்கேன், அதை சாப்பிட முடியாதுன்னு கம்ப்ளீட்லி ஆல்ரைட் ஆயிட்டான். அது மட்டுமா, இந்த மாதிரி என்னுடைய நான் எவ்வளவு கஷ்டப்பட்டேங்கிறத மனசுலயே அடைக்கின்றது. எலிவலையானாலும் தனிமலை வேணும்னு சொல்லுவான். அந்த மாதிரி எவ்வளவு கஷ்டங்கள். எங்க மாமனார் நான் காலமே மாடியில இருந்து இறங்கி வரும்போது ஹிந்தி பேப்பர் வச்சு உட்காந்துருப்போம், நடுங்கிட்டே வருவேன். எனக்கு இங்கிலீஷ் தெரியுமான்னு டெஸ்ட் பண்றாராம். ஏன் இங்கிலீஷ் தெரியாதா உங்க பிள்ளைக்கு குழந்தை பிறக்காதா கேக்குறேன். அப்பவே பொண்ணு பார்க்க ட்ரெயின் இல்லாம காத்தால இறங்கிட்டு சாயந்தரம் வரைக்கும் ராத்திரி கட்டு சாதம் கூட வாங்கிட்டு போனல. அப்ப தெரியலையா உங்களுக்கு எல்லாம் விசாரிக்கணும்னு. இப்ப இத்தனை டெஸ்ட் பண்றேன். அப்புறம் ஒரு நாளைக்கு வாரம் ஞாயிற்றுக்கிழமை பீச்சுக்கு போலாம் அப்படின்னு சொன்னோம். மயிலாப்பூர்ல இருந்து பக்கம் தானே. வீட்டுல ஒரு ஃபீட் கார் உண்டு. ஆஹா கற்பனை, நான் தான் ரொம்ப கற்பனைக்காரியாச்சே. முன்சீட்ல அவர் பக்கத்துல உட்காந்து போறோம். போன உடனே அந்த மாங்காயை வெட்டி வச்சுக்கணும், நாங்க ஒண்ணு வாங்கி சாப்பிடணும். அடுத்தது ஒரு சாக்கோபார் வாங்கி சாப்பிடணும். ஹஸ்பண்டோட கையை போத்துட்டு அந்த அலைக்கடல்ல ஆனந்தமா பேசிட்டு போனோன்னு புடவை மாத்தினு கீழே பாக்குறேன். எங்க நாத்தனார், மாமனார், என் மாமியார் 3 பேரும் அழகா ட்ரெஸ் பண்ணிட்டு உட்காந்துருக்காரு. ஃப்ரெண்ட் சீட்டும் இல்லை, ஒண்ணும் இல்லை. நான் முன்னால எங்க மாமனார் உட்காந்துருக்கா, கணவர் கார் ஓட்டுற, மாமியார் நடுவுல நாத்தனார். 3 நிமிஷம் அப்போ ஏன்னா நிறைய சொல்லணும் நான் பார்த்தேன். அப்போ பின்
உனக்கு சொல்லி தரேன். சரி அதையும் சொல்லி தருவாரு. அங்க வர தீனி இல்லாம அப்பப்போ வாங்கி கொடுப்பாரு. இவரோட போலாம்னு சந்தோஷமா கிளம்பி வரேன். அவங்க ஓட்டம் அப்படின்னா அதே மாதிரி சங்கீத ஸ்டேஷன் பயணோடனே உனக்கு ஆரோகணம் தெரியுமா, அவரோகணம் தெரியுமா, எந்த ரோகணமும் தெரியாதுமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே எங்க நாத்தனார் போவாங்க. இந்த மாதிரி நிறைய எத்தனை பொருள், சின்ன சின்ன பொருள் தான். இதெல்லாம் உனக்கு என்ன பெரிய விஷயமா நீங்க கேட்கலாம். ஆனா அந்த வயசுல அது பெரிய விஷயம் தான் எனக்கு இருந்தது. அதனால ஒரு பாட்டு உண்டாக்கினாங்க, கவிதை எழுதுவேன். அதை ரிலீஸ் பண்ணவே இல்லை. இன்னைக்கு உங்களுக்கு பொங்கல் ரிலீஸ் பண்றேன். மாமியார் 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 என் மாமியார் என்மேல் சற்றும் கருணை காமியார் 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 நாத்தி 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 எங்க நாத்திக்கெல்லாம் ரொம்ப ஜலசி ஜாஸ்தி 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 கஞ்சம் 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 இவங்க கஞ்சத்தினாலே வந்து சௌக்கியம் பஞ்சம் 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 கெஸ்ட் 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 வந்தா எனக்கு ஏது ரெஸ்ட் 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 ஹஸ்பண்ட் 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 என் ஹஸ்பண்ட் சீக்கிரம் வீட்டுக்கு வருவது சஸ்பெண்ட் சஸ்பெண்ட் சஸ்பெண்ட். ஏன்னா வெளியே விட மாட்டேங்கிறாங்க. அதனால அப்படியே வந்துச்சு. சீக்கிரம் வந்தா அவுட்டிங் 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 முடிஞ்சிட்டா அவுட்டிங் போனா வீட்டில் பெரிய ஷவுட்டிங் ஷவுட்டிங். பேசணுமா பேச வேண்டாமா? நீங்கள் அனுமதி கொடுத்தால் முக்கியமான விஷயத்தை நம்மள இனிமே நம்ம இங்க இதை சொல்லுவேன். என்னோட ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் வந்து இங்க வந்து எனக்கு அவ அனுமதி கொடுத்தா பேசட்டுமா? அப்போ அவெல்லாம் ரொம்ப வசதியானவா. எவ்வளவு சுதந்திரமா இந்த சமயத்திலே நமக்கு சுதந்திரம் வேண்டாமா? சொல்லுங்க. டிவி சத்தமா வச்சு கேட்போம், குழந்தை படிக்க வேண்டியிருக்கு, எல்லாம் வேண்டியிருக்கு. அதனால நமக்கு சுதந்திரம் ரொம்ப தேவை, அவளுக்கும் தேவை. வந்தையா போனையா அப்படின்னு இருக்கணும். அந்த மாதிரி சாமி இந்த ருக்மணி அம்மா அடுத்த வீட்டுல தான் இருக்கா. ஆனா அண்டார்டிகால இருக்கிறவளை கூட பார்க்கலாம், அவங்கள பார்க்க முடியாது. அந்த அம்மா அவ்வளவு பசி. ஆனா எனக்கு பாட்ட கொண்டு வந்து 4 நாளைக்கு முன்னால கடவுள் எல்லாரும் கொடுத்துட்டு போறான். என்ன தெரியுமா? பாருங்கோ, நான் ஆட்டுக்கல்ல கொஞ்ச நாள் நான் கூட்டு குடும்பத்துல இருந்தேன். தோசை கட்டுவேன். நிறைய அவரோட கூட பிறந்தவா எல்லாரும் போட்டி பண்ணி சாப்பிட்டா கடைசியில உப்புமா கிண்டிக்குமே அப்படின்னு சொன்னான். கிரைண்டர் வந்திருக்கு, மிக்சி வந்திருக்கு, எல்லா சௌகரியமும் வந்திருக்கு. 3 நாளைக்கு முன்னால என்ன சமையல் பண்ணேன்னா சொல்ல தெரியாது. இத்தனை வருஷம் அந்த அரைச்ச தோசையும் உப்புமாவும் ஞாபகத்துல இருக்குன்னா அந்த கூட்டு குடும்பம் மனசுல என்ன பாடுபடுத்தி அப்படி இருந்தா தானே அந்த வார்த்தை வரும். அப்படியெல்லாம் கஷ்டப்பட்டு இந்த மாதிரி இப்போ எல்லாரும் என்ன சொல்லுவாங்கன்னா, நான் இன்னும் சில பாயிண்ட் எல்லாம் சொல்லணும்னு இருந்தேன். நான் பட்ட பாட சொன்னா கல்லும் கரையும், ஆனா எதிரணி கரைவெல்லாம் தெரியல. இருந்தாலும் இப்போ இவ வந்து மாட்டிண்டா. அப்போ ருக்மணிட்ட நான் கேட்டேன், அம்மா எனக்கு காது கேட்காது, சத்தமா டிவி வைப்பேன், பரவாயில்லையா? 2 மணி நேரம் தான் தினம் கேட்பேன். கேட்போம், நான் மாடியில தான் இருக்கேன், நீங்க என்ன கத்தினாலும் கேட்காது, எனக்கு ஒரு அட்வான்டேஜ் அது அப்படின்னா. சரி, என்னை விட நல்ல பக்கத்து வீட்டுக்காரி அவளுக்கு அமைஞ்சிருக்க மாட்டான்னு நினைக்கிறேன். நான் ஒன்றும் அவளை கஷ்டப்படுத்துறதே இல்லை. அதோட மட்டும் இல்லாம நம்ம இப்படி எல்லாம் நம்ம இஷ்டப்படி நம்மளும் சுதந்திரமா இருக்க வேண்டாமா? இங்க பாக்குறேனே குழந்தைகள்லாம் பறந்து வர, சந்தோஷமா இருக்கா, சந்தோஷமா போறா. அங்க இருந்து ஏன் அரசல் வருவானே? ஆனா எல்லாரும் என்ன வேண்டிப்பாங்கன்னா, எனக்கு மறுபடி வேண்டாம்னா வேண்டிப்பா. நான் என்ன வேண்டிக்கிறேன் தெரியுமா? ஆண்டவா எனக்கு அடுத்த பிறகு கொடு, இதே கல்யாணம் கணவனா கொடு, தனி கொடுத்தனுக்கு கொடுப்பா, நான் சந்தோஷமா வாழறேன்னு வேண்டிப்பேன். எல்லாருக்கும் என்று தனியும் இந்த சுதந்திர பாகம் தாகம் என்று மடியும் இந்த அடிமையின் மோகம். நல்லா பேசுறேன். நல்லா உணர்வோட உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் நல்லா பகிர்ந்துருக்கேன். நீங்கள் கேட்டதை வந்து ருக்மணி மேமி வந்து கேட்டு இப்போ உங்களுக்கு ஒரு பதில் உங்கள் குரூப் சார்பாக ஒரு 3 நிமிஷம் பேசுறது கேட்டிருக்கா. அவங்க குரூப் சார்பாக ஒரு 3 நிமிஷம் பேச போகிறோம். அடிக்காதீங்க வார்த்தையால. Thank you.
அவ்வளவு அழகா கவிதையா தான் பட்ட அனுபவத்தை அப்படியே தத்ரூபமா அன்னைக்கு பட்டது அனுபவிச்சது வேற. இன்னைக்கு she relived that moment when she was sharing. So she's great, such a talented, very powerful and very talented sharing lady. She's a scholar. I have full respect. Namaskaram Akka. So Akka underwent her own life, sukamo dukkamo. I was also ஒரு ஜாயிண்ட் ஃபேமிலியில வாழ்க்கப்பட்டேன். அக்கா கிட்ட சொல்லிட்டு இருந்தேன். So I went behind this man, a stranger. We have never met each other. Marriage was decided by our elders, and I got married to a stranger. I flew with him to Delhi on my 11th day after my wedding. I was only 19, no TV, no exposure. Somebody was asking, what was your experience? I didn't know anything, no dreams, no plans. என்னமோ நடக்கிறது, இட்ஸ் ஓகே. யார் என்ன சொன்னாலும் அங்க போய் எல்லாரும் என் ஃப்ரெண்ட்ஸ் சொல்லுவா, குடியா மாதிரி பேசாம அன்கன்சர்ன்டா நிக்கிறையே அப்படின்ட்டு கல்யாணத்துல. ஸோ தட் வாஸ் மை ஸ்டேட்டஸ். ஐ வென்ட் தேர். when I went there, I didn't know much. Totally a different city, straight from Kuniyamuttur village to Delhi. And he was working in a British Airways, that is colonial English style. You know, I don't know how to hold a spoon and fork. You know, in the party they hosted, I didn't eat, I starved myself. I was watching everybody how they are eating. That was my status. So I underwent so much suffering. I cried for a joint family. Somebody should be there to tell me what is right, what is not. I expected, எங்க மாமியார் இருந்தா எனக்கு சொல்லி தருவா, குழந்தை இப்படி பண்ணு அப்படி பண்ணு, இது நம்ம குடும்ப வழக்கம். அந்த காலத்துல மொபைல் இல்ல, நோ இன்டர்நெட், நத்திங். ஒரு இங்கிலாந்து லெட்டர் போட்டா 15 நாள் ஆகும். ஒரு ட்ரெயின் வழியா லெட்டர் போகும். இவாளுக்கு லெட்டர் கிடைச்சு பதில் போடுறதுக்கு 15 நாள் ஆகும். And those days we are not in the habit of writing complaints. My husband will post the letter after editing and reading. He only will post. அவர் இங்கிலாந்து வாங்கிட்டு வந்து கொடுப்பாரு, 3-4. ஏன்னா ஒரு மாசத்துக்கு 2-3 தான் எழுதலாம். அதை அவர் படிச்சுட்டு தான் ஒட்டி போஸ்ட் பண்ணுவார். So you can imagine what I can write. So அந்த காலத்துல I used to கஷ்டப்படுவேன். யாராவது மாமியார் நாத்தனார் கூட இருக்கணும், நமக்கு சொல்லணும் எப்படி என்ன நடக்கணும். I longed for a joint family because I went from a joint family. That was my experience. So அப்புறம் இந்த ஜாயிண்ட் ஃபேமிலியில இவங்க பேசினாங்க, ராஜலக்ஷ்மி. It's all adjustments. Do you think when you are living as separate tani kudumbama, you are not making adjustments in the office with your colleagues, with your neighbors, with your children? Everywhere you are making adjustments. Why the problem when you have to make adjustments with your own joint family? It's a question of adjustments, it's a virtue. Now the divorces are taking place at the drop of a hat because they have no tolerance. Ego, நான்கிறதுல இருந்து நானா மாறிட்டோம். கூட்டு குடும்பத்திலிருந்து தனி குடும்பமாச்சு, தனி குடும்பம் தனித்தனியா ஆயிடுச்சு. இப்போ டைவர்ஸ் ஒண்ணுமே காரணம் இல்லை. Living together, they get married after 2 years, then after 2 years they get separated. So you can imagine what is the tolerance level, adjustment level. These were taught in the joint family. கூட்டு குடும்பத்துல இதெல்லாம் it was trained, as Shanti said, in the கூட்டு குடும்பம் என்கிற பல்கலைக்கழகத்துல. No other university teaches you this. They may teach you physics, chemistry, metallurgy. No tolerance,
no adjustments are taught in the university, no use of gaining so many PhDs, your CV doesn't speak, your virtues speak. So you have the Kootu Kudumbam make you to a virtuous person. So yes, happy, tolerance, then mature, they grow up. That is one. So with all that, சின்ன ஒரு கவிதையோட நான் முடிக்கிறேன். சாரி, ஐ எக்ஸீட். கூடி வாழ்ந்தால் கோடி நன்மை எல்லாருக்கும் தெரியும். தனி குடும்பத்துல 1-2 நன்மைகள் தான் கிடைக்கும். இந்த கோடி நன்மைகள்ங்கிறது we can list so many. We have no time. உற்ற நேரத்தில் உதவுவது உறவே. ஒரு கண்ணில் அடிபட்டால் 10 கண்ணில் கண்ணீர் வரும் ஒரு குடும்பத்துல. என்றும் மலர்ந்திருக்கும் இனிய ஆனந்தம், எதையும் வென்று காட்டிடும் ஈடிலா பேரின்பம், உலகம் வியந்திடும் உன்னத உயர்வு, செல்லும் இடமெல்லாம் சிறப்பு மிகு மரியாதை, இவை யாவும் பொன்னாலோ பொருளாலோ வருவதல்ல. குதூகலம் நிறைந்திருக்கும் கூட்டு குடும்பத்தால் வருவது. குடும்பம் நாம் அனைத்தையும் ஒன்றாக கொண்டிருக்கவில்லை, ஆனால் ஒன்றாக நாம் அனைத்தையும் வைத்திருக்கிறோம். அதுதான் கூட்டு குடும்பம். வாய்ப்பளித்ததுக்கு நன்றி. எல்லா வேலையும் நானே இழுத்து போட்டு பண்ணேன். பக்கத்து வீட்டு மாமி கேட்டுக்கா, உன் மாமியார் பாவம் எல்லா வேலையும் செய்யறாரு, நீ உதவப்படாது. எங்க மாமியாருக்கு என் மேல நம்பிக்கையே கிடையாது. அதனால எப்படி பேசினாலும் திருப்பி போடுற உறவு இந்த உறவு. ஏறமா ரெண்டு அணியும் பேசியாச்சு, 2 அணியும் கேட்டோம். இப்ப என்னோட பாடு திண்டாட்டமா இருக்கு. ஏன்னா இவன் பேசிட்டு கேட்டதெல்லாம் பார்த்தான்னா இவன் சொல்றதெல்லாம் கரெக்டு, அதெல்லாம் கரெக்டா தான் இருக்கு, கேட்கறதுக்கு நல்லதா இருக்கு. பட் இப்ப நடக்கணுமே. இப்ப நம்ம எட்டாத கனிக்கு கொட்டாவி விடுற மாதிரி இப்ப யாரோ சொன்னா இல்லையா, நம்ம எல்லாம் உட்காந்து இருக்கோம்னா கூட்டு குடும்பம் நல்லதுதான். கூட்டு குடும்பத்துல நிறைய அட்வான்டேஜ் இருக்கு. பிகாஸ் யூ ஆர் கெட்டிங் சேஃப்டி, யூ ஆர் கெட்டிங் செக்யூரிட்டி, யூ ஆர் கெட்டிங் ஃபினான்ஷியல் சப்போர்ட், யூ ஆர் கெட்டிங் டிசிஷன் மேக்கிங் தலைவர் படுப்பாரு, டிசிஷன் மேக்கிங் நம்ம பார்த்துப்பா. ஸோ யூ நீட் நாட் டேக் ஆல் ரெஸ்பான்சிபிலிட்டி. நிறைய இது இருக்கு. அவ சொன்ன மாதிரி பல்கலைக்கழகம் மாதிரி நிறைய கத்துக்கலாம், என்ன இருக்கு, இல்லைன்னு சொல்லலை. பட் இருந்தாலும் இப்ப இருக்கிற சிச்சுவேஷன்ல, இப்ப இருக்கிற காலகட்டத்துல கூட்டு குடும்பமா நம்ம இருக்க முடியல. நம்ம நினைச்சா கூட என்ன, ஒருத்தருக்கு ஒரு வேலைக்கோசரம் ஒரு வெளிநாட்டுக்கோ ஒரு வெளியூருக்கோ போக வேண்டியிருக்கு, படிக்கிறதுக்கு வெளியூருக்கோ வெளிநாட்டுக்கோ போக வேண்டியிருக்கு. ஸோ அது மாதிரி சிச்சுவேஷன் இருக்கும்போது நம்ம கூட்டு குடும்பம் தான் பெஸ்ட்னு உட்காந்துருக்க முடியாது இல்லையா. நம்மளும் காலத்துக்கு ஏற்ற மாதிரி we have to change our lifestyle or whatever you call. ஸோ அதால நான் சொல்ற தீர்ப்பு எல்லாருக்கும் ஒத்துக்க முடியுமா தெரியாது. நான் இன்னொரு டெஸ்ட் பண்ணலான்னு இருக்கேன். நான் மட்டும் தீர்ப்பு எடுக்கிறத விட மக்கள் மன்றத்துக்கு முன்னாடி வைக்கலான்னு இருக்கேன். இப்போ நான் ஒன்று கேட்க போறேன். அதாவது கூட்டு குடும்பம் வரமே அப்படின்னு நினைக்கிறவங்க கை தூக்குங்க. தேங்க்யூ. கூட்டு குடும்பம் சாபமே. இப்ப பாத்தீங்கன்னா அப்ராக்சிமேட்டா சில பேர் 2 கையும் தூக்கி இருக்காரு நினைக்கிறேன். ஏன்னா முதல்லயே நிறைய கை வந்தது, திரும்பி கை வந்தது, இருக்கிறது மொத்தம் 50 பேரோ 55 பேரோ 100 கை வந்திருக்கு. அதால எங்களை மாதிரி நீங்களும் கன்ஃபியூஷன் இருக்கீங்க தெரியணும். அதால நான் என்ன சொல்ல வரேன், இந்த தீர்ப்புன்னு எடுத்துக்கூடாது, என்னுடைய ஒப்பீனியனா சொல்றேன். நான் கூட்டு குடும்பம் நல்லதுதான், இல்லைன்னு சொல்லல. பட் அதே மாதிரி உங்களுக்கு அல்வா சாப்பிட்டா நல்லதுதான், ஆனா உடம்புக்கு ஒத்துக்காது. சுகர் இருந்தா சாப்பிட முடியாது. அதே மாதிரி இப்ப இருக்கிற சிச்சுவேஷன்ல நம்மளுக்கு எது வருமோ எது முடியுமோ, அதாவது கூட்டு குடும்பமும் இருக்கிறதா இஷ்டம் தான். என்ன பண்ண முடியும் கூட்டு குடும்பத்துல? இப்ப இந்தியாலே என்னோட டாக்டர் இந்தியாலே இருக்க, நம்ம போய் கூட்டு குடும்பத்தில் இருக்க முடியாது. ஏன்னா அவள் பிஸி இன் தர் அஃபேர்ஸ். நான் போய் தனியாக உட்காந்து என்ன பார்த்துக்கல, என்ன கவனிச்சுக்கல சொல்லிட்டு இருக்க முடியாது. நம்ம பாட்டுக்கு நம்ம எல்லாம் குடும்பமா இருக்கலாம்ன்றான். ஸோ அது பெட்டர் நினைச்சிட்டு
இப்போ இருக்கிற சுச்சுவேஷன்ல கூட்டு குடும்பம் அவ்வளவா நம்மளுக்கு ஒத்து வராது. சாபம் சொல்லல, ஒத்து வராது இப்ப இருக்கிற கண்டிஷன் சொல்லி என்னுடைய ஒப்பீனியனை சொல்றேன். தீர்ப்பு கிடையாது. எல்லோருக்கும் நன்றி, வணக்கம். ஒரு பேர்லாம் கெடுத்துடாதீங்க சார், நான் ஏதோ பண்றேன். இது இந்த நிகழ்ச்சியை அரேஞ்ச் பண்ண சத்ய பிரபுவுக்கு ரொம்ப நன்றி. மாரிமுத்து அண்ட் சந்தோஷ், பாவம் பொங்கல் நாளையே வந்து நான் சொன்னேன் சார், பொங்கல் நாளை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க சார், அப்புறம் வச்சுக்கிறாங்க. பட் அவர் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் எடுத்து பண்ணாரு. அவரையே நான் பேசிட்டு கூப்பிட்டுருந்தேன், ஏன்னா அவர் ரொம்ப இன்ட்ரெஸ்ட், அவரே கூப்பிட்டுருந்தேன். பட் அவர் ஜாயின் பண்ணல. இருந்தாலும் நெக்ஸ்ட் டைம் பார்க்கலாம். நீங்க எல்லாரும் இத்தனை நேரம் பொறுமையா இருந்து கேட்டதுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ வெரி மச். அருகே அனைத்து பார்வையாளர்களுக்கும்